நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடி தான் தொட்டால் வாடி இல்லை தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை தொட்ட உடனே அது அப்படியே வாடின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இதனுடைய இலைகள் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி செழிப்பாக மாறிடும். இது எதனாலனா இதனுடைய இலைக்கு அந்த குட்டியோண்டு இலையுடைய காம்புகளில் வந்து ஒரு விதமான திரவம் இருக்கும். ஒவ்வொரு இலையும் தண்டும் அதனுடைய இருக்கக்கூடிய திரவங்களினுடைய அழுத்தத்தினால் விரைப்பாக இருக்குது. நம்ம இப்போ தொடுறோன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக லைட்டாக அப்படி கீறின மாதிரி இது பண்ணால் ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு அழுத்தம் கொடுக்கும்போது அப்படியே அது வாட தொடங்கிடுது. காரணம், இந்த தொடுதலின் போது அதனுடைய தண்டுகளில் அந்த இலைக்காம்புகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விதமான அமில சுரக்குமாமா. அது வந்து அந்த இலைகளுக்கு காம்பில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தை அப்படியே உறிஞ்சிடுதுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய அந்த அழுத்த வேறுபாட்டினால அப்படியே அந்த காம்புகள் மடங்கிடுது. ஆனாலும் அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தன்மை அப்படியே இருக்கிறதுனால அது எடையின் காரணமாக அப்படியே உள்நோக்கி மடிஞ்சிடுது. இது மடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே அந்த பெரிய தண்டுமே அப்படியே சாஞ்சிடுது. இப்படியே பார்த்தீங்கன்னா இது வாடின செடி தானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிக்கும். இந்த மாதிரியான சில சிறப்பு தன்மைகள் மூலமாக பல தாவரங்கள் தங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள்கிட்டருந்து பிற அச்சுறுத்தல்கள்கிட்டருந்து தங்களை காப்பாற்றிக்குதுங்க. இந்த மாதிரி உலகத்தில் ஆயிரக்கணக்கான செடிகள், தாவரங்கள், விலங்குகள்னு பல அதிசயங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிசயமும் மனிதன் காண கண்கோடி வேணும். இயற்கையை நேசிங்க, இயற்கையை காப்பாற்றுங்க.